ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் டேர்ம் 1 இயல் 1 கனவு பலித்தது. ஒரு மாணவி 6ஆம் வகுப்பு மாணவி அவங்களோட அத்தைக்கு எழுதுகிறாங்க கடிதம். அது என்னென்னா, நான் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் நான் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பிள்ளையில் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்டாக சொல்கிறாங்க. இளம் அறிவியல் ஆய்வாளராக நான் பணிக்கு சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அவங்க அத்தைக்கு எழுதுகிறாங்க. அந்த அத்தைக்கு எழுதும் அவங்க அத்தை இது உனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் சிந்தனைகள்லாம் தமிழில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. நீண்ட நெடு காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கே பாடமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் கலந்தது தான் இவ்வுலகம் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லுது அப்படிங்கிறத இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னா, ஓரறிவு முதல் 6 வரை தொல்காப்பியம் தான் நம்ம உயிர்களை வகைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ தொல்காப்பியம் 2 விஷயத்த சொல்லுது. என்னென்னு பார்க்கும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதை பற்றியும், ஓரறிவு முதல் 6 வரை வகைப்படுத்தப்பட்டதை பற்றியும் சொல்லியிருக்கு. அதே போல் என்னென்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படிங்கிறத பழந்தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்படுது. அது என்னென்னு பார்க்கும்போது முல்லைப்பாட்டில் இருக்குது, பரிபாடலில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது, காரணாற்பதில் இருக்குது, திருப்பாவையில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். திருப்பாவை ஒரு பாவை பாட்டு பாடுறாங்க. அதே என்ன மாதிரி பாட்டு பாடுறாங்கன்னா, பரிபாடல்னு ஒரு பாடல் பாடுறாங்க. அது எதை பற்றின பாட்டு அப்படின்னு பார்த்தா திருக்குறளை பற்றின ஒரு பாடல். அது எத்தனை டைம் பாடுறாங்கன்னா, ஒரு 40 டைம் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், காரணாற்பது, திருப்பாவை இதெல்லாம் இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னாடி குளிர்ந்து மழையா பொழியுங்கிற விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. இது ஒரு அறிவியல் செய்தியாக கருதப்படுது. அதை தான் இங்கே 2 இங்கே பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல தொல்காப்பியத்துக்கு, அதுக்கு இங்கே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின்னு சொல்லி தொல்காப்பியம் குறிப்பிடுதுங்கிறாங்க. அடுத்து என்னென்னா, கடல் நீர் முகக்க களஞ்சூல் எழினி அப்படின்னு சொல்லிட்டு காரணாற்பது சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 5 பாட்டில் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக காரணாற்பதை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன ஒன்று சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, திரவ பொருளை எவ்வளவு அமுக்கினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அறிவியல் கருத்து. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது நம்ம போர்க்காலத்தில் வீரர்கள்லாம் மார்பில் காயம்பட்டு வருவாங்கள்ல, புண் ஏற்பட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி வீரர்கள் காயம்பட்டு வரும்போது அவங்களோட காயத்தை நீக்கிறதுக்காக வெண்ணிற ஊசியை கொண்டு தைச்சாங்க அப்படிங்கிற செய்தியை பதிற்றுப்பத்தில் கூறப்படுதுங்கிறாங்க. இப்போ வெண்ணிற ஊசியை வச்சு எத்தனை தை தைச்சாங்கன்னா 10 தை தைச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா, நெடு வெள்ளூசி, நெடு வசி, பரந்த வடு அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பதிற்றுப்பத்து வெள்ளூசியை வச்சு அவங்களுடைய அந்த காயத்தை தைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சுறாமீன் தாக்கியதுனால ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை நற்றினை சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்போ நரம்பு எதுக்கு யூஸ் ஆகும்? நரம்பை வச்சு தான் வலை செஞ்சு சுறாமீனை பிடிக்கிறதுக்கு போவாங்க. அப்படி அந்த வலை செஞ்சதை வச்சுட்டு அவங்க அந்த நரம்பை வச்சே எதை தைக்கிறாங்க அப்படின்னா, அந்த புண்ணை தைச்சி சரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன நற்றினையில் சொல்லப்படுது. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முதிர் பரதவர் அப்படின்னு சொல்லி நற்றினை சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது என்னென்னா,
தொலைவில் உள்ள பொருட்களை வந்து அதனுடைய உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா அறிவியல் அறிஞர் வந்து கலீலியோ சொல்லியிருக்காங்க. அதே கருத்து வந்து முன்னாடியே வந்து திருவள்ளுவர் மாலையில் வந்து கபிலர்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட். அப்போ ரெண்டுமே எதை பற்றி சொல்லுது, தொலைவில் உள்ள பொருளை வந்துட்டு நம்ம வந்து பக்கத்துலேயே காண முடியும், அந்த உருவத்தை வந்துட்டு அருகிலேயே காண முடியுங்கிறத வந்து யார் சொல்லியிருக்காங்க, கலீலியோ சொல்லியிருக்காங்க. இதே கான்செப்டை யார் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் மாலையில் கபிலர் வந்து எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்குங்கிறாங்க. அதான் இங்கே வந்து பார்க்குறோம், திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இவங்க இந்த பொண்ணுன்னு பார்க்கும்போது தமிழ் வழியில் படித்து வந்து சதீஷ்தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அதே போல் வந்துட்டு தமிழ் வழியில் பயின்ற அறிஞர்கள் யார் யார் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்காங்கள்ல, அவங்களும் வந்து தமிழில் படித்து ஜெயித்தவங்க. அதே போல் இஸ்ரோ அறிஞர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, அவங்களும் வந்து தமிழில் படித்து ஒரு பெரிய அறிவியல் அறிஞராக மாறினவங்க. அதே போல் இஸ்ரோவுடைய தலைவராக வந்து டாக்டர் கை சிவன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு தமிழில் படித்து அந்த இஸ்ரோவுடைய தலைவராகவே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி சிறப்புக்குரியவங்களாம் வந்துட்டு வந்திருக்காங்க. அப்போ தமிழ் வழியில் கல்வி கற்றாலும் நம்ம வந்து வெற்றி அடைய முடியுங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம வந்து இலக்கணம் பார்க்கலாம்.